மணல் குவாரி முறைகேடு வழக்கு தொடர்பாக நீர்வளம் கனிம வளத்துறை அதிகாரிகளுக்கு சம்மன் அளிக்க அமலாக்கத்துறை அதிகாரிகள் முடிவு செய்திருக்கிறார்கள். மணல் குவாரி முறைகேடு வழக்கு தொடர்பாக இந்த சம்மன் அனுப்ப அமலாக்கத்துறை தரப்பில் முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது. மணல் குவாரி முறைகேடு வழக்கு தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பாக பார்க்கப்படக்கூடிய நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் 5 மாவட்ட ஆட்சியர்கள், தஞ்சை உள்ளிட்ட 5 மாவட்ட ஆட்சியர்கள் அமலாக்கத்துறை அலுவலகத்தில், சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜரானார்கள். அவரிடம் பல மணி நேரம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரித்தார்கள். அதற்கு பிறகு தொடர்ந்து இந்த வழக்கின் தீவிரத்தன்மை அதிகரித்திருக்கின்றது. அதைத் தொடர்ந்து அமலாக்கத்துறை அதிகாரிகளுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை பொறுத்தவரையில் நீர்வளம் கனிம வளத்துறை அதிகாரிகளை விசாரிக்க அதிகாரிகள் முடிவு செய்திருக்கிறார்கள். அப்படி முடிவு செய்யப்படும் பட்சத்தில் அவர்களுக்கு சம்மன் அனுப்பப்படும். சம்மன் அனுப்பப்பட்டு நேரில் ஆஜராக, விசாரணைக்கு ஆஜராக அந்த சம்மனில் குறிப்பிடப்படும். அந்த தேதியில் அவர்கள் விசாரணைக்கு நேரில் ஆஜராகி வாக்குமூலங்களை அளிக்க நேரிடும். ஏற்கனவே நீதிமன்றம் சென்ற பிறகுதான் இந்த தீர்வு அமலாக்கத்துறைக்கு கிடைத்தது. அதாவது முதற்கட்டமாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாவட்ட ஆட்சியர்களுக்கு நேரில் ஆஜராக அமலாக்கத்துறை அனுப்பிய சம்மனை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டார்கள். அதற்கு பிறகு அமலாக்கத்துறை தரப்பில் உச்சநீதிமன்றம் சென்றார்கள். உச்சநீதிமன்றத்தினுடைய வாத பிரதிவாதம் முன்வைக்கப்பட்ட நிலையில் உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர்களை விசாரிக்கலாம் என்றும் சட்டத்திற்கு உட்பட்டு அவர்களை விசாரிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. அதற்கு பிறகு மீண்டும் 5 மாவட்ட ஆட்சியர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டு அவர்கள் அமலாக்கத்துறை அலுவலகத்தில், சென்னையில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நேரில் ஆஜரானார்கள். ஆனால் விசாரணை நடத்தக்கூடிய இடம் மாற்றி அமைக்கப்பட்டது. அதற்கு பிறகு ரகசியமாக வைக்கப்பட்டு 5 மாவட்ட ஆட்சியர்களும் விசாரிக்கப்பட்டார்கள். இந்த விசாரணை முடிந்த பிறகு தற்போது அடுத்த கட்ட நடவடிக்கையாக விசாரணையின் போது மாவட்ட ஆட்சியர்கள் அளித்த வாக்குமூலங்கள், தகவல்களை பதிவு செய்து கொண்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் அடுத்த கட்டமாக இந்த வழக்கில் நீர்வளம் கனிம வளத்துறை அதிகாரிகளுக்கு சம்மன் அனுப்ப முடிவு செய்திருக்கிறார்கள். சம்மன் அனுப்பப்பட்டு அவர்களை நேரில் வரவழைத்து அவருடன் விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றும், அவர்களும் விசாரணை மேற்கொள்ளப்பட்ட பிறகு அடுத்த கட்டமாக இந்த வழக்குடைய தீவிரம் எந்த அளவுக்கு இருக்கும் என்பது நமக்கு தெரிய வரும்.